ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எங்கள் கதியே ராமானுசமுனியே அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு சுவாமி தேசிகன் அனுபவிச்ச ராமானுஜரை அனுபவிக்க போகிறோம். சென்னியில் சூடுவாரை வைகுந்தத்தில் வாழ வைக்கும் உய்யும் வழி அதுவே கிளியே எங்கள் இராமானுசனடி கிளியே சுவாமிய தீராசனடி. ராமானுஜரான ஸ்ரீபாஷ்யகாரனுடைய திருவடியில் அத்தியந்தமான அசஞ்சலமான பக்தி பெருமிதமும் கொண்டவர் சுவாமி தேசிகன். அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாம். காலத்தால் பிற்பாளாராய் போனோமே, சுவாமி ராமானுஜரை ஆசிரியிச்சு அவருக்கு நேரடி சிஷ்யனான் தன்னை வரிச்சுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா. அதனால சங்கல்ப சூரியோதயம்னு தன்னுடைய நாடகத்தில் 2 பாத்திரங்களை உருவாக்கினாராம். அதில் ஆச்சாரியனா ராமானுஜரையும் சிஷ்யனா தன்னையும் ஆக்கிண்டு அனுபவிச்சாராம். அப்படி சுவாமி தேசிகன் ரங்கநாதர்கிட்ட சொல்கிறார், அப்பா எம்பெருமானே, என்னுடைய இளமை காலத்தில் நான் எப்படி கழிச்சேன்னு தெரியுமோ, மீதி பேர் மாதிரி நான் வீணாக கழிக்கல, அடியேன் ரொம்ப பெருமிதமாக சொல்லிப்பேன். ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகளை படித்து வாசித்து ரசிச்சே கழிச்சேன். யதி பிரவர பாரதி ரசபரேன நீதம் வயக அப்படின்னு சாய்க்கிறார். அப்பைய தீட்சிதர்னு ஒரு பிரசித்த அத்வைதி. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், விசிஷ்டாத்வைதம்ன்ற பயிரை நல்ல செழிப்பாக வளர்த்தவர் யார் தெரியுமா? உங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான். அதுக்கு மின் வேலி எலக்ட்ரிக் ஃபென்ஸ்னு சொல்வார் இல்லையா, அது போட்டவர் சுவாமி தேசிகன். இந்த 2 ஆச்சாரியன் மட்டும் இல்லைன்னா இந்த அப்பைய தீட்சிதர்ன்ற அத்வைத்த ஆடு விசிஷ்டாத்வைதம்ன்ற பயிரை எப்பயோ மேய்ஞ்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கோம், சுலபமாக சாப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சாதிப்பாராம். சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரர் 2 பேருடைய அவதாரத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. அதில் முக்கியமாக 2 ஒத்துமையை பெரியவாள்லாம் அனுபவிப்பா. 2 பேருடைய அவதாரமும் முன்பே அறிவிக்கப்பட்டது. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் சாதிக்கிறார், பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கி யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின். சம்சாரிகள்லாம் கூப்பிடுறாராம், பாருங்க நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? எம்பெருமான்கிட்ட உள்ள திருக்கல்யாண குணங்கள்லேயே ஈடுபட்டு ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த பக்தி மேலீட்டால் எல்லாரும் ஆடப்போரேல் பாடப்போரேல். உங்களை பார்த்து மெய்யடியார்கள் தோ ஈட்டம் கண்டிட கூடு மேல் அது காணோ கழ்பயனாவதே. இங்கே லோகமே உங்களை பார்க்க போகிறது. கலியும் கெடும் கண்டுகொண்மின். கலி புருஷன்லாம் ஓடியே போயிட போகிறான் அப்படின்னு சொன்ன உடனே சம்சாரிகள்லாம் கேட்டாலாம், ஆழ்வீர் இந்த கலியோட கோலாகலம் தான் உச்சத்தில் இருக்கே, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமோ அப்படின்ன உடனே சுவாமி நம்மாழ்வார் சொன்னாராம், ஒரு யுக புருஷன் அவதாரம் பண்ண போகிறார். அவரோட அவதாரத்தினால இந்த சம்சாரமே ஸ்ரீ வைகுண்டமாக ஆகிட போகிறது. பொலிக 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 அப்படியே பொலிந்து ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பொலிந்து எங்கேயும் அப்படியே பூத்து குலுங்க போகிறது அப்படின்னு சாதிச்சாராம். இது ராமானுஜருடைய அவதாரத்தை முன்னாடி சூச்சிப்பித்தது. சுவாமி தேசிகன் விஷயத்துக்கு வருவோம். திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார், பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. இந்த திருவேங்கடவன் இருக்கானே, எப்படி இருக்கான்னு தெரியுமோ? ஜொலிக்கிறான், அப்படியே பளபளன் மாமணி மாதிரி இருக்கான். இவனை எங்கே கொண்டு போய் நான் சேவிச்சேன் தெரியுமோ? வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை திருத்தன்காவில சேவிச்சேன்றார். திருத்தன்காவில எப்படி சேவிச்சாராம்? திருத்தன்காவில தீப பிரகாசரா சேவிச்சான்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொன்று மாமணியைன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால சுவாமி தேசிகனை என்ன சொல்வா? வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோதவாபவேத். திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ இல்லது அவருடைய மணியின் அவதாரமோ கண்டாவதாரமோ நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பொன்னை மாமணியை நான் அந்த வேங்கடத்தவனையே அந்த வேங்கடவனையோ அவனோட மணியையோ திருத்தன்காவிலே போய் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேவிக்க போறா அப்படின்னு அவரும் சூச்சகமாக சொன்னாராம். இங்கே இன்னொரு விஷயமும் சாதிப்பா. சுவாமி ராமானுஜர்கிட்ட போய் அவ சிஷ்யாலாம் கேட்டாலாம், வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நன்னா ஸ்தாபிச்சு வச்சிருக்கீர், உங்களுடைய
காலத்துக்கு அப்புறமா இதை ரட்சிப்பவது யாரு, ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்குன்னாராம். அதுக்கு ராமானுஜர் சாதிச்சாராம், கொங்கு பிராட்டின்னு என்னுடைய சிஷ்யை இருக்கா, அவள் இதுக்கு பதில் சொல்லுவா, அவளை போய் பாருங்கன்னாலாம். சிஷ்யாலாம் போனாலாம். இந்த கொங்கு பிராட்டி அப்போ என்ன பண்ணாலாம், உட்காந்துட்டு தலையை வாரின்னு இருந்தாலாம். எண்ணெய் தடவி நன்னா சிடுக்கு எடுத்து நிதானமாக தலையை வாரினாலாம். முதல்ல அதுக்கு சிகப்பு கயிறை போட்டு கட்டினாலாம், நன்னா பின்னி. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசாமல் உட்காந்துருந்தாலாம். மறுபடியும் என்ன பண்ணாலாம், ஒரு வெள்ளை பட்டு நூல் காயத்தை வச்சு கட்டினாலாம். எழுந்தாலாம். இந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் அனுப்பிச்சார், இந்த மாதிரி கேள்விக்கு கேட்டோம், யார் ரட்சிப்பா சம்பிரதாயத்தைன்னு, அதுக்கு பதில் கேட்க சொன்னார், பதில் சொல்லிட்டேனே அப்படின்னு எழுந்து போயிட்டாலாம். என்னவோ தலைவாரிண்டேலே சேப்பு கயிறு கட்டினேன், வெள்ளை கயிறு கட்டினேன், பதில் தெரியலையேனாராம். ஆச்சாரியன்ட்டே போய் கேளுங்கோ, பதில் சொல்லிடுவார் அப்படின்னாலாம். கொங்கு பிராட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டா. சிஷ்யாலாம் வந்து ராமானுஜர்கிட்ட கேட்குறா. அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்கிறாராம், கொங்கு பிராட்டியினுடைய கூந்தல் தான் வேதம், அதில் நன்னா சிடுக்கு எடுத்து வாரினாலே அதில் உள்ள அபார்த்தங்கள் அபத்தங்கள் எல்லாத்தையும் களைஞ்சு நன்னா பின்னினாலே சுரக்ஷிதமாக நன்னா வச்சு சுரக்ஷிதம் பண்ணது இப்போ நம்ம பண்ணினோம் இல்லையா, அந்த காரியம் காஷாயம் அணிஞ்சுக்கிறதுனால முதல்ல என்ன அதை நம்மளை சூச்சிப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணா, சிகப்பு பட்டு நூல் போட்டு கட்டினா. பிற்காலத்தில் இதை ரட்சிக்க போகிறது யாருன்னு கேட்டேலே, கிரகஸ்தரா சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ண போகிறார், அவர் ரட்சிப்பார் அப்படின்னு காமிச்சாலாம். இப்படி ரசிப்பா பெரிவாள்லாம். அடுத்தது முக்கியமான ரெண்டாவது ஒற்றுமை என்ன தெரியுமோ, ரெண்டு பேருமே பேரருளாளன்ட்டு அபரிமிதமான பக்தி, அசஞ்சலமான பக்தியும் பிரேமையும் கொண்டவா. ராமானுஜர் விஷயத்தில் நம்மளுக்கு நன்னாவே தெரியும், விந்திய மலை காட்டிலேருந்து யாதவ பிரகாசருடைய சூழ்ச்சியிலேருந்து தப்பிச்சு வரும்பொழுது அந்த இருட்டில் எம்பெருமான் வந்து ஒரு வில்லியாக போய் ஒரு வேடுவ தம்பதியாக போய் ராமானுஜரை ரட்சித்து கொடுத்தார். சம்பிரதாயத்துக்கு 6 வார்த்தையை கொடுத்து ராமானுஜர் மூலமாக சம்பிரதாயத்தை நிலைநாட்டி வச்சான் வரதன். அதனால் வரதன் மேலே அசஞ்சலமான பக்தி சுவாமி ராமானுஜருக்கு. அவருடைய ஆராத்திய தெய்வமே திருவாராதன பெருமாளே பேரருளாளன் தான். இது ராமானுஜர் விஷயம். சுவாமி தேசிகன் விஷயத்தில் சரணாகதியே வரதன் திருவடி வாரத்தில் தான். முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே, அருள்வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்ணுறார். இன்னும் ஒரு படி மேலே போய், வரதா இப்படி திருவாபரணங்கள் அப்படியே சாத்தின்னு நிற்கிறியே, இப்படி இந்த நின்ற திருக்கோலத்தை நான் சேவிச்சதுக்கு அப்புறம் வைகுண்ட வாசமே வேண்டான்னு தோணிட்டு போயிருதுப்பா. சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசே பினமே பிலாஷகா அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி இந்த ரெண்டு ஒற்றுமையும் ரொம்ப முக்கியமாக ரசிப்பா பெரிவாள்லாம். ஒரு சமயம் சித்திரை திருவாதிரை சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திருமேனி அவருடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்ட ஸ்ரீசுக்திகள்லாம் கொடுத்து நம்ம சம்பிரதாயத்தை எப்படி ரட்சிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சி பரவசப்பட்டு அப்படியே உட்கார்ந்தாராம். பக்கத்தில் உள்ள சிஷ்யாலாம் சொன்னாலாம், சுவாமியோட மனசில் என்ன ஓடுறதுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியறது, நல்லா ஸ்ரீபாஷ்யக்காரரை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெரியறது. இந்த அனுபவம் கால தத்துவம் உள்ள அளவுக்கும் நிலைத்து நிற்க வேண்டும், அதை ஒரு ஸ்லோக ரூபமாக உங்களுடைய அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சாலாம். சுவாமி தேசிகன் 74 ஸ்லோகங்கள் கொண்ட எதிராஜ சப்ததி தானே இதுக்கு திருநாமம்னு சூட்டினாராம். இந்த ஸ்லோகத்துக்கு எதிராஜ சப்ததின்னு. அதில் எம்பெருமானாருடைய திருமேனி, ஞானமுத்ர, அவருடைய உபதேசத்தினுடைய பெருமை, அவருடைய ஸ்ரீ சுக்திகளின் பெருமை எல்லாத்தையும் அப்படியே எழுத்தில் வடித்து கொடுத்தாராம். மனசில் என்ன அனுபவம் தோணித்தோ அதை அப்படியே எழுத்தாக வடித்தாராம். அதான் எதிராஜ சப்ததி அப்படின்னு சொல்லுவா. அதில் ஒரு சில முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் இப்போ அனுபவிப்போம். முதல்ல என்ன தெரியுமா, அவருடைய எம்பெருமானாருடைய அவதாரமே திரிஜகத் புண்ணிய பலம். இந்த 3 லோகங்களினுடைய புண்ணியத்தின் பலனாக தான் ஸ்ரீபாஷ்யகாரனுடைய அவதாரம் அப்படின்னு முதல்ல சாதிச்சுட்டார். அவருடைய திருமேனியை வர்ணிச்சார். அடுத்தது சொன்னாராம், கிருஷ்ணனா எம்பெருமான் அவதாரம் பண்ணேன்னு எல்லாரும் சொல்கிறீங்களே, எங்கள் ராமானுஜர் கூட கிருஷ்ணன் தான் தெரியுமா உங்களுக்கு? 2 பேருக்கு என்னென்ன ஒற்றுமைன்னு லிஸ்டெல்லாம் கொடுக்குறேன் பாருங்கோ. பலராமனுடைய தம்பி, அதனால கிருஷ்ணனை என்ன சொல்லுவேன், ராம அனுஜன்னு சொல்லுவேர். எங்கள் பாஷ்யக்காரருக்கும் ராமானுஜன்ற திருநாமம் உண்டு தெரியுமோ? இந்த பானாசுர யுத்தம், இந்த கல்மாரி பொழிந்த இந்திரன், இவாளெல்லாம் கிருஷ்ணன் அவளோட செருக்கெல்லாம் அடக்கினான் அப்படின்னு தானே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கோ, சங்கரர் பாஸ்கரர் அவளுடைய மதங்கள்லாம் கண்டித்து அந்த அகங்காரங்கள் செருக்கையெல்லாம் அடக்கினார் எங்கள் ராமானுஜர். சரி, அடுத்தது என்ன,
யாதவர்கள்லாம் என்ன பண்ணாலாம், கம்சனால் ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியுமோ, கம்சனை கொண்டு அந்த யாதவர்களை பிரகாசப்படுத்தினானா கண்ணன். அப்படி தானே சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், யாதவ பிரகாசருக்கு தன்னுடைய ஞானத்தினாலும் அறிவினாலும் அவரையே ஸ்ரீ வைஷ்ணவனாக்கி, ஸ்ரீ வைஷ்ணவராக்கி அவரையே கிரந்தம் பண்ண வச்சா தெரியுமோ யாதவ பிரகாசரை. அதனால எங்கள் ராமானுஜரும் கிருஷ்ணரும் ஒன்று தான் தெரியுமோ. அர்ஜுனனுக்கு எதிரின்ற பேச்சே இல்லாமல் பண்ணிட்டான் கண்ணன். அப்படி தானே சொல்ல வரேன். வேதத்துக்கு தப்பான அர்த்தம் அப்படிங்கிற பேச்சே இல்லாமல் பண்ணார் தெரியுமோ எங்கள் ராமானுஜர். அதனால எங்கள் ராமானுஜரும் கண்ணனும் ஒன்று தான். இப்போ ஒத்துக்கிறேலா அப்படின்னு கேட்குறார் சுவாமி தேசிகன். விபரீத பிரச்சாரம் எந்த பக்கம் வேதத்துக்கு நடந்தாலும் என்ன பண்ணுவாராம், அந்த பக்கம் போய் அந்த வாதத்தெல்லாம் அடக்கி உபனிஷத்தை என்ன பண்ணுவாராம், நல்லா சுரட்சிதமாக ஒரு கூண்டு பண்ணி அந்த கூண்டுக்குள்ளே கிளியை பத்திரமா வச்சா எப்படி இருக்குமோ அப்படி வைப்பாராம். விததே தாஸ்திர நீதி பஞ்சரஸ்தாகா அப்படின்னு வச்சவர் எங்கள் ஸ்ரீபாஷ்யகாரர் தெரியுமோ அப்படின்னாராம். இதோட ஒரு படி மேலே சொல்கிறார் சுவாமி தேசிகர். இந்த பரபிரம்மன்றது அது என்ன பண்ணிட்டு தெரியுமோ, சைவ மதம், கபில மதம், யாதவ பிரகாச மதம், ஏகப்பட்ட மதம் இருக்கே, பாஸ்கர மதம், எல்லா மதமும் என்ன பண்ணித்தான் அவளுடைய இந்த வஞ்சனை பிரச்சாரங்கள் விபரீத பிரச்சாரங்களால் வலைய மேலே 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 போட்டு அந்த வலையில் போட்டு அப்படியே கட்டிட்டு பரபிரம்மத்தை. இந்த மாயாவாதிகள்லாம் என்ன பண்ணாராம், அந்த வலையை நன்னா கயிறு போட்டே கட்டிட்டாலாம். அதனால் பரபிரம்மத்துக்கு இந்த வலையிலேருந்து வெளியில் வர முடியல தெரியுமோ. எங்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதாரம் பண்ண உடனே தான் என்னாச்சு தெரியுமோ, பரபிரம்மத்துக்கு கை கொடுத்து தூக்கினார். கரகிரகண விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி. பரபிரம்மத்துக்கே கை கொடுத்து தூக்கினார். ஆனால் இந்த படித்தவாள்லாம் இருந்தால் பாருங்க, அது இன்னொரு பக்கம் வரேன் வாங்கோ. இந்த அறிஞர்கள்லாம் என்ன பண்ணா தெரியுமோ, பிற மதங்கள்ன்ற இந்த மதங்கள்லாம் கற்பித்ததே அந்த விபரீத ஞானத்தில் ஈர்க்கப்பட்டாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. அவள் மனசு நன்னா கவர்ற மாதிரி எல்லாரும் பேசினா இந்த பிற மதத்தை சேர்ந்தவாள்லாம். அதனால என்ன பண்ணித்தான், பாதாள குகை மாதிரி ஒரு குகையாம். அந்த வேற்று மதத்தரோட பிரச்சாரங்கள்லாம் அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இருட்டில் போய் விழுந்துட்டாலாம். அதில் நிறைய துஷ்ட மிருகங்கள்லாம் இருந்தது தெரியுமோ. அது என்னென்னா, இந்த குயுக்திகள்லாம் இருக்காளே, வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்கிறவா, அதெல்லாம் தான் துஷ்ட மிருகங்கள்லாம் இப்படி போய் ஆம்ட்டுண்டா. யார் நன்ன படித்தவாலாம் அறிஞர்கள் எல்லாமே. ஒரே ஒரு தீபம் வந்து தான் எங்கள் ராமானுஜருங்கிற தீபம் வந்தது. அந்த தீபத்தில் என்ன தெரியுமோ, எம்பெருமானுடைய திருவடிகளில் அசஞ்சலமான பக்தின்ற எண்ணெயை வச்சு ஏற்றின அந்த தீபம் வந்தது. அந்த பாதாள குகையிலேருந்து அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் வெளில வந்துட்டா தெரியுமோ. இதை நான் சொல்லலை, அத்தனை அந்த அறிஞர்களே சொல்கிறா. பாஷ்யக்காரருடைய திருவடியை தவிர வேற ஒன்றும் தெரியாதுன்ற அளவுக்கு அந்த தீபம் அவளை ஆக்கி மேலே கொண்டு விட்டுது, பரபிரம்மத்தை கைதூக்கி விட்டுது. கற்ற அறிஞர்கள்லாம் இருக்காளே, அவளே மயங்கி போயிட்டா, மாயாவாதத்தன்ற பாதாள குகைக்குள்ளே மாட்டின்ட்டா. அவளுக்கு தீபமா வழிகாமிச்சு மேலே கொண்டு வந்தது. சரி, எங்கள் பாஷ்யக்காரருடைய ஞான முத்திரை எப்படி இருக்கும் தெரியுமோ. முதல்ல அந்த திரு நகங்களுக்கு அந்த நகங்களுடைய ஒளி அப்படியே வீசினா என்னாகும் தெரியுமோ, நம்ம மனசில் உள்ள அஞ்ஞானன்ற இருளெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு விட்டு போயிடும். வெறும் அஞ்ஞானம் மட்டும் போனால் போருமா, ஞானம் வர வேண்டாமா, எது சரி எது தப்புன்னு தெரிய வேண்டாமா, எம்பெருமானுடைய திருவடி தான் நம்மளுக்கு சாஸ்வதம்னு தெரிய வேண்டாமா. அந்த ஞானத்தை வரையுமா. எப்படி வரையும் தெரியுமோ, அவருடைய தாமரை கை அந்த ஞானத்தை வரையும். அந்த ஞானம்ங்கிற சித்திரத்தை வரையும் எங்கள் பாஷ்யக்காரருடைய திருக்கை. நாதசயேஷயமினாம் நகரஸ்மி ஜாலைஹி அந்த நிலீமனமபனீய தமோ மதீயம் விஜான சித்தமனகம் விகதீப சித்தே வியாக்கியான கேளிரசிகேன கராம்புஜேன. தன்னுடைய மனசை கூப்பிடுறார் சுவாமி தேசிகன். என் மனசே நீ எப்படி இருந்த தெரியுமா, ஒரு யானை என்ன பண்ணும், காட்டில் பூந்ததுன்னா இஷ்டத்துக்கு தெரியும். மனம் போனபடி தெரிகின்ற யானை மாதிரி இருந்தியே, அஜ்ஞானம்ன்ற காட்டில் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடின்னு இருந்த. இந்த யானையை பிணைக்கிறதுக்கு ஒரு சங்கிலி வேணும். அந்த சங்கிலியாக யார் அவதாரம் பண்ணார் தெரியுமோ, எங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணினார். அவித்யா அரண்யாணி குகர விகராத் மாமகமனக பிரமாத்யத் மாதங்க பிரதம நிகழம் பாதயுகலம். அடியனுடைய மனசு அஜ்ஞானம்ன்ற காட்டுக்குள்ளே புகுந்து விளையாடிட்டு இருந்தது யானை மாதிரி. இந்த யானையை பிணைக்கிற சங்கிலி மாதிரி பிரமாத்யத் மாதங்க பிரதம நிகழம் பாதயுகலம் அப்படின்னு முதல்ல என்னை மனசை ஒரு இடத்துல நிலைநிறுத்தி வச்சது மட்டும் இல்லை,
அடுத்தடுத்த காரியங்கள் எல்லாமே எங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமோ? ஹரிச்சரண பங்கேருகயுகே. ஹரிச்சரணம் எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகள் தான் நீ பிடித்திக்க வேண்டிய வஸ்து. நிரந்தரமா உன்னை ரட்சிக்க வேண்டியவை அவை தான், ரட்சிக்க போதும் அவ தான். அந்த திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு ஹரிச்சரண பங்கேருகயுகே அப்படின்னு திருவடிகளை மட்டும் காட்டி கொடுத்தது. காட்டி கொடுத்ததுனால என்ன ஆச்சு தெரியுமோ? இந்த பக்தாள்லாம் சேர்ந்து எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஆயிட்டா. மனசே அந்த மாதிரி ஆயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விற்கவும் வாங்கவும் பெறுவோம். கிரய விக்கிரயாக வைஷ்ணவாலாம் என்ன பண்ணாலாம்? ஒருத்தருக்கொத்தர் அப்படி தாச 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 தாசன்னு ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன் அடியேன் ராமானுஜதாசன்னு கைகூப்பி சேவிச்சுண்டு ராமானுஜதாசன் ராமானுஜதாசன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஹரி பக்ததாசிய ரசிகாக பரஸ்பரம் கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. அதனால ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, உய்யும் வழி ஒரே வழி, அது உடையவர் திருவடிதான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தார். இது எத்திராஜ சப்ததியில் சுவாமி தேசிகன் ராமானுஜராகிய ஸ்ரீபாஷ்யக்காரரை அனுபவித்தது. ரொம்ப அழகாக, ரொம்ப பாங்கா, எப்படியெல்லாம் ஒரு தடமாக சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மனசை நல்லா நிலைப்படுத்துறது ஸ்ரீபாஷ்யக்காரர். அந்த மனசை நிலைப்படுத்துகிற மனசை எம்பெருமானை நோக்கி திருப்பி விடுறது அவருடைய ஸ்ரீ சூக்திகள். அந்த திருப்பி விட்டவால தாசர்களா தாசானுதாச சரமாவதி தாச அப்படின்னு அடியார் 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 அவர்தம் அடியார்ன்ற அளவுக்கு மனசை பக்குவப்படுத்துறதும் எங்கள் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகள் தான். பிற மதத்தவாள்லாம் இப்போ வந்தால் என்ன பண்ணுவா? யார் வந்தாலும் சரி எங்கள் பாஷ்யக்காரர் ஸ்ரீசுக்தியை ஒன்று எடுத்து வச்சா கப்சிப்புன்னு ஆயிடுவா. எதிர்ச்சா நிர்திஷ்டே எது நிருபதி சப்தே விரமதி. அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய வார்த்தையினால் அவர் பிற மதத்தாருடைய வாதங்கள்லாம் அடங்கிட்டு இப்போ அவருடைய ஸ்ரீசுக்திகள்லாம் அந்த காரியத்தை பண்ணுறது. எந்த வாதத்தை யார் எடுத்து வச்சாலும் தப்பான வாதங்களுக்கோ இல்லை வேதத்தினுடைய தப்பான அர்த்தங்களுக்கோ யாராவது அவளுடைய வாதங்களை எடுத்து வச்சா எங்கள் ஸ்ரீபாஷ்யருடைய ஸ்ரீசுக்திகள் வந்து நின்று அவள் வாயை அப்படியே விரலை வாய் மேலே வைக்க வச்சிரும். எதிர்ச்சா நிர்திஷ்டே எதி நிருபதி சப்தே விரமதி அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யக்காரரை எப்படி அனுபவிச்சான்றதை நம்ம அனுபவித்தோம். இனிமே நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ ஆச்சாரியர்ல ஹாரத்தில் நடுநாயகமாக மாணிக்கமாக டாலர்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ரத்னமாக இருந்தாரே நடுநாயகமாக, அந்த நாயக ஸ்ரீயாக அனுபவிக்க போகிறோம். ராமானுசாயங்கள் ராமானுசா ராமானுசாயங்கள் ராமானுசா. நிறைவு பகுதியை நாளைக்கு அனுபவிப்போம். நமஸ்காரம்.